செக் 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 செக். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நல்ல சத்தமா ஒரு ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. இந்த அருமையான நாளிலும் இந்த அருமையான கூடுகைக்கு வரவழைத்த ஆண்டவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்போடு அழைத்த ஊழியருக்கும் குடும்பத்திற்கும் சபையின் விசுவாசிகள் சபையின் தலைவர்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து நடத்துவாராக. உங்களுக்கு தானே சொல்கிறேன். ஆமாம் ஆமாம். நீங்கள் அப்படியே கம்முன்னு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் எப்படி போகிறது? நீங்கள் சொன்னால் தான் நான் ஏதாவது பூஸ்ட் குடித்த மாதிரி போக முடியும். ரைட்டு. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். அதற்கு முன்பாக ஒரு சின்ன முகவரி, நான் யார் என்று சொல்லி. என்னுடைய பெயர் சார்ல்ஸ். நான் கத்தார் தேசத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன் குடும்பமாக. ஆண்டவர் எனக்கு ஒரே ஒரு மனைவி, 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் நல்ல ஒரு குடும்பமாக எங்களை நடத்தி வருகிறாங்க. நான் பிறந்தது கேரளா, வளர்ந்தது திருச்சி, அதுக்கப்புறம் தமிழ்நாடு சென்னையில் செட்டில் ஆனோம். படித்தது கர்நாடகா, கல்யாணம் பண்ணது ஸ்ரீலங்கா, இருக்கிறது தோஹா. இப்படி நான் கொஞ்சம் ஒரு மல்டி மிக்ஸாக இருக்கிறேன். நான் என்னுடைய தமிழ் சென்னை தமிழே எனக்கு இப்போ வரலை. எல்லாம் வேறு வேறு பாஷையாக கலந்து வேறு வேறு பாஷையாக எனக்கு வந்துட்டு இருக்குது. ஆண்டவர் இந்த தேசத்தில் கடந்த 17-18 வருஷமாக இருந்து ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் கிருபை தந்திருந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனால் எனக்கு முன்னாடியே சபை ஆரம்பிக்கப்பட்டது தான். ஆனால் சபையில் ஸ்திரமாய் ஒரு ஊழியர் இல்லாதபடியினாலே நான் ஒரு மாதத்துக்காக இந்த தேசத்துக்கு 2008ஆம் ஆண்டு வந்தேன். அப்போ ஒரு 30 பேர் கொண்ட சபையாக இந்த சபை இருந்துச்சு. ஆண்டவருடைய கிருபையினாலே இன்றைக்கி ஒரு 300 பேருக்கு மேலே சேர்ந்து ஆராதிக்கிற ஒரு சபையாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். தமிழ் மாத்திரம், எங்களுடைய ஆங்கிலம், எங்களுடைய மலையாளம், எங்களுடைய ஹிந்தி எல்லாம் சேர்த்து ஒரு 1000 பேர் கொண்ட சபையாக எங்களுடைய சபையை கர்த்தர் நடத்தி வருகிறார். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆரம்பத்தில் எங்களுடைய சபை ஆரம்பித்த பரிசுத்தவான் அவருடைய 6 நாளே ஆன 2வது பெண் குழந்தையை சேர்த்து ஜெயிலில் வச்சுருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆரம்ப கால கட்டத்தில் நாங்கள் கஷ்டப்பட்ட நாட்கள் எங்களுக்கு ஞாபகம் உண்டு. ஆனால் ஆண்டவர் கிருபையாக இன்றைக்கு எந்த போலீஸுக்கு பயந்து நாங்கள் வில்லாக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் ஆராதனை பண்ணிட்டு இருந்தோமோ அந்த போலீஸ் எங்களுக்கு வெளியே காவல் நிற்கிறாங்க. நாங்கள் உள்ள அல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரை பாடி ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆமேன். உங்களுக்கு பொறாமையா, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதா எனக்கு தெரியல. நல்லா தான் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஏன்னா இது எனக்கு சொல்லலை, இந்த மாதிரி கிரியை செய்கிற தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். ஆமேன். கர்த்தர் அவரோடு கூட இருந்து ஒரு பெரிய காரியத்தை இந்த தேசத்திலே செய்து கொண்டு வருகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ ஒரு காலத்தில் இடமே இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தோம். கவர்மெண்ட் இடம் கொடுத்தாங்க. இப்போ அந்த இடம் பத்தலை அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு லெட்டர் நாங்கள் கொடுக்க 10 வருஷம் கழித்து இந்த வருஷம் எங்களுக்கு சாங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இருக்கிற ஹாலில் 250 பேர் தான் நெருக்கி உட்கார முடியும். ஒரு 500 பேர் உட்கார்ற ஒரு பெரிய ஹாலை லேண்டு கவர்மெண்ட் எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கு நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக. இப்போ நாங்களே அதை நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த இடத்துல நாங்கள் ஆராதனை செய்வதற்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். அக்டோபர் 1ஆம் தேதி அதனுடைய அடிக்கல் நாட்டு விழா. ஏற்கனவே பைலிங்லாம் முடிஞ்சிருச்சு, இனி கட்ட தொடங்க போகிறாங்க. அடுத்த 2 வருஷத்தில் நாங்கள் ஒரு பெரிய சபையாக இருந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நடத்துகிறார். ஆண்டவர் கிருபையாய் நடத்துகிறார். ஆண்டவர் அற்புதமாய் நடத்துகிறார். ஆண்டவர் எளியவனை மறப்பது இல்லை. ஆண்டவர் ஒரு சின்ன ஆரம்பமாக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்துக்குள்ள பத்திரமாய் நம்மை காத்துக்கொண்டு ஜெபத்தோடு அதை நடத்தும் பொழுது பெரிய ஆலமரம் விழுது போல நம்மை மாற்ற அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களோடு கூட இருந்து ஆண்டவர் நடத்துகிறார். அற்புதமான கிரியை ஆண்டவரை நாமத்தை மையப்படுத்தி நாங்கள் பார்க்கிறோம். இந்த மாதிரி தான் நாங்களும் 2008, 9, 10 ஒரு 4 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க இருந்து சண்டே கிளாஸில் பாடிக்கிட்டு இருந்தாங்க. போன வாரம் எங்கள் சர்ச்சில் பைபிள் ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் ப்ரோக்ராம் நடத்துனாங்க. கிட்ஸ் சர்ச்னே வச்சுட்டோம். 108 பிள்ளைங்க எங்கள் சர்ச்சில் பைபிள் ஸ்கூலில் இருக்கிறாங்க. ஆண்டவர் நடத்துகிறார். இதெல்லாம் எப்படி பெருக்கம் வருது அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யும் பொழுது தான். ஒரு தனி நபராக இருந்து செஞ்சு எதையும் சாதிக்க முடியாது. எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யும் பொழுது கர்த்தர் அசைக்கிறார். இன்றைக்கு கூட வசனத்தை வாசிச்சோம். அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே கர்த்தர் சேர்த்து கொண்டு வருகிறார். எப்படி சேர்ப்பாரு? நம்ம மூலம் தான் ஆண்டவர் சேர்ப்பாரு. ஒரு கட்டம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் நினைச்சிட்டாருன்னா ஆண்டவர் கழுதையை யூஸ் பண்ணுவார். அந்த லெவலுக்கு நம்ம போகக்கூடாது. நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். ரட்சிக்கப்படுகிறவர்கள் உண்டு, அனுதினம் கர்த்தர் சேர்த்து கொண்டு வருகிறார். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னும் இந்த இடத்துல அநேக பரிசுத்தவான்களை கர்த்தர் தெரிந்தெடுத்து நடத்த ஆண்டவர் அவளோடு காத்து கொண்டிருக்கிறார். அஜுமான் இயேசுவுக்கே, இயேசுவுக்கே அஜுமான் என்று நாம் முழக்கமிடுவோம். மாற்றங்களை பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நடத்துவாராக. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு எப்பத்தா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நல்லா தான் சொல்லுங்களேன் சத்தமா, அவங்க காது கேட்கணும். ஆமா, எப்பத்தா. எப்பத்தானா என்னது? ஐவா, எப்பத்தானா திறக்கப்படுவாயாக. அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து இப்ப
கண்ணோட கண்ணா பார்த்து உன் வாழ்க்கையில நீ அடைக்கப்பட்டிருக்குதுன்னு நினைச்ச எல்லா வாசலும் திறக்கப்படுவதாக எப்பத்தான் சொல்லி பேசுங்க. இப்ப சும்மா ஆமா முதல்ல எப்பத்தான் நீங்க இப்ப தீர்க்கதரிசனமா நீங்க தீர்க்கதரிசிங்க நம்புங்க, அட சொல்லுங்க. Yes, when you say you will become a prophet, when you receive it, you will receive it in Jesus name. Say எப்பத்தா. ஆமா சத்தமா எப்பத்தா. அட ஏன் பெத்த அப்படின்ற மாதிரி இருக்குது. நல்லா சத்தமா எப்பத்தா. ஆமே நம்ம சொல்லும் போதே திறக்கணும், அவன் காது திறக்கணும். ஐயோயோ அப்படின்னு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசியுங்க. Book of Genesis chapter 21 verse 19. சத்தமா யாராவது வாசிங்க. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துரத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஆமென். கண்களை திறந்தார் ஆண்டவர். ஆகாரின் கண்களை திறந்தார். இன்றைக்கு எப்பத்தா என்று நம்ம பார்க்கிறோம். இந்த எப்பத்தா இந்த ஆகாருடைய காரியத்தை பார்க்கும் பொழுது அவள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அவள் தேடி அலைகிறா. ஆண்டவர் அந்த இடத்துல ஏதாவது நன்மை கொடுப்பார் என்று சொல்லி அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கடைசியில ஆண்டவர் கண்களை சத்தமா கண்களை திறந்தார். அப்பொழுது ஆகார் ஒரு தண்ணீர் துறவை கண்டு. கண்ணு திறக்கப்பட்டுச்சுன்னா உனக்கு பார்வை கிடைக்கும். ஆமென். ஏற்கனவே ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்ப கண்ணு திறந்துச்சுன்னா மாத்திரம்தான் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற இந்த ஸ்கிரீன் தெரியும், ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற இந்த பேக்ரவுண்ட் தெரியும், ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற இந்த புல்பிட் தெரியும், ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உனக்கான ஆசீர்வாதம் தெரியும். உன் பக்கத்துல இருக்கு, வானம் பொத்துக்கிட்டு கீழே வர்றது இல்ல, உனக்காக கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணிருக்கிறார். புரிஞ்சவங்க கையை உயர்த்தலாம் என்று சொல்லுங்களேன். பல நேரங்களில் நமக்கு புரியுறது இல்லை. ஆண்டவரே எனக்கு அது தாருங்க, ஆண்டவரே எனக்கு இது தாருங்கன்னு சொல்லி உபவாசம் இருந்து ஜெபம் பண்றோம். நான் சொல்றேன், உபவாசம் இருந்து ஆண்டவர்கிட்ட போராடுறத நிறுத்துங்க. பைபிள்ல 40 நாள் உபவாசம் இருந்தது எத்தனை பேர் தெரியுமா? தெரியுமா? ஆமா, மோசே, இயேசு கிறிஸ்து, எலியா, யோவானா, ஏண்டமே வேற எழுத்தின்படி நேர்முகமாக இந்த 3 பேர் இருக்கிறாங்க. இன்னொரு ஆள் உண்டு, யோசுவா. இந்த மோசே மேலே போகும்போது இந்த மனுஷன் கீழே அவங்களோட இல்லை, பாதி மலையில நின்றார். அவரும் புசிக்கல குடிக்கல. அதனால தான் நம்பி ஆண்டவர் ஜாஷுவா கிட்ட இஸ்ரேலைட்ஸை கொடுத்தாரு. ஆமென். இவங்க 40 நாள் உபவாசம் இருந்தது எதுக்காக? ஆண்டவரே எனக்கு வீடு தாங்க, சொத்து தாங்க, இஸ்ரேல் தேசத்தை தாங்க கேட்டு ஜெபம் பண்ணாங்க. இல்ல இல்ல, பரத்திலிருந்து எங்களுக்காய் ஒரு காரியம் செய்யும் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்தார்கள். ஆவிக்குரிய காரியத்திற்காகத்தான் நம்ம மன்றாடி நிற்க வேண்டும். நம்முடைய உலக பிரகாரமான தேவைக்கு ஆண்டவர் சொன்ன வசனம் என்ன தெரியுமா? 6:33 மத்தேயு. என்னது? ஐவா எல்லாம் மனப்பாடமா தெரியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும், அப்புறம் உனக்கு கூடையில போட்டு தருவேன் அப்படின்றார் அவரு. ஆனா நமக்கு கூட தான் முக்கியமா இருக்குது. ஆண்டவருடைய ராஜ்யம் நீதி நமக்கு தேவையில்லாம இருக்குது. ஏன்னா நமக்கு அதுதான் தேவை. ஆண்டவரே எப்ப எனக்கு வீடு தருவீங்க அஜ்மான்ல, எப்ப எனக்கு வீடு தருவீங்க ஊர்ல, எப்ப என் பிள்ளை நல்லா தேரும், எப்ப எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும்னு சொல்லி நமக்காகவே ஆண்டவரை நம்ம பர்சனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை வைத்து சில திட்டங்களை தேட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்ப இந்த இடத்துல இந்த ஸ்திரீ எல்லா பக்கமும் தேடி தேடி பார்க்கிறா. கர்த்தர் கண்ணை திறந்ததுனால அந்த ஸ்திரீக்காக கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு துறவை அவள் காணலாயிற்று. ஆமென். அப்ப ஆகார் என்று ஒருவள் வருவா. அவ வேற ஒரு தூர தேசத்துல இருக்கிறா. அங்கிருந்து பல ஆயிரக்கணக்கான மைல் தாண்டி இந்த பூமிக்கு வந்து சேருவா. அவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும். அவ ஒரு கை குழந்தையும் கொண்டு வருவா. அவளுக்கு தண்ணி தேவைப்படும் சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே முன்குறித்து அந்த ஸ்திரீக்காக ஒரு துறவை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்லுங்களேன். நீங்க இந்திய தேசத்துல பிறந்திருக்கிறீங்க, பல ஆயிரக்கணக்கான தூரம் தாண்டி இங்க வந்திருக்கிறீங்க. இந்த சூழ்நிலையில நீங்க நிக்கிறீங்க. உங்களுக்கான துறவை ஆண்டவர் ஏற்கனவே நீங்கள் அறியாதிருந்தும் உங்களுக்காய் அஜ்மான்லயே கர்த்தர் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறார்னா புரிஞ்சவங்க மாத்திரம் கை அசைச்சு ஆமென்னு சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. நமக்காக ஆண்டவர் ஏதாவது இல்ல, என்ன செஞ்சிருக்கின்ற கண்ணை திறந்து விடுங்க. எப்பத்தா நான் பார்க்கட்டுமே. ஹல்லேலூயா. கொஞ்சம் பேக்ரவுண்டுக்குள்ள போயிட்டு வரேன் நான் வசனத்துக்குள்ள.
ஆகார் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு கதாபாத்திரம் தான். ஆகார் ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவிகள்? 1 2 3 வாஹத் இத்தனை தலாத்தா அர்பா கம்சா சித்தாதி அவ்வளோலாம் இல்லை ராஜாத்தி. ரைட், பஸ் 3 தான். எத்தனை பிள்ளைங்க? இவ்வளோ கேள்வி கேட்டால் எப்படி அப்படின்றீங்களா? 1 2 எத்தனை? யாரோ சொன்னாங்க இங்கே 8. தெரியாமல் இனி முழிக்கக்கூடாது. ஆபிரகாமுக்கு 3 பொஞ்சாதி 8 பிள்ளைகள். கரெக்டாக நம்ம தூக்கத்தில் எழுப்பினாலும் சொல்லணும். ஈசாக்கு இஸ்மாயில்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இப்போ ஆண்டவர் இத்தனை பேரை கொடுத்திருக்கிறார். ஏது மூத்த பிள்ளை? இப்ப இஸ்மாயில். ரைட், அது பின்னாடி வந்துச்சு. அது வந்துச்சு. மொத்தம் 8, 6 பிள்ளைகள் இருந்தாங்க. அப்புறம் கேட்போம். ரைட், அப்ப இத்தனை பிள்ளைகள் இருக்க முதலாவது ஆண்டவர் இங்க இஸ்மாயில தான் கொடுத்தார். ஆண்டவரே ஒருத்தனுக்கு பேர் போட்டார்னா அது இஸ்மாயிலுக்கு தான். சரிங்களா? அப்ப ஒரு வித்தியாசமான ஒரு பிறப்பு. இப்ப வேதத்தின் படி நான் சொல்றதுல யாரும் தப்பா பார்க்க கூடாது. நான் பக்கத்தில் இருக்க கத்தார்ல இருந்தா வரேன், மார்ஸ்ல இருந்து வந்து என்னத்தையும் சொல்றாங்கன்னு சொல்லக்கூடாது. ஆபிரகாம் இத்தனை பெண்டாட்டிகளை கல்யாணம் பண்ணது பைபிள் படி சரியா பிழையா? அப்படியா? ஐயோ அப்படியா? ஏன்டாமே வேற அப்போ ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இருந்துக்கலாமோ? இது ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி போகும். ஸோ நீங்க பேசலாம். எனக்கு டைமிங் காமிக்கிறதுக்கு இருக்கிறார் ரெடியா? ரைட், ஆண்டவருடைய பிளான்ல இந்த மாதிரி இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணலாம்லாம் கிடையாது. அது பழைய ஏற்பாடுலையும் கிடையாது, புதிய ஏற்பாடுலையும் கிடையாது. ஆதாமுக்கு ஏவாள் மாத்திரம்தான். ஆண்டவர் அதுக்கு மேல சொல்லல. இந்த பிளான்ல தான் ஆண்டவர் நிற்கிறார். இப்ப அப்படின்னா ஆபிரகாம் என்ன செஞ்சார்? கேத்தூரால் எப்ப வந்தா? கேத்தூரால் கொடுத்த என்ட்ரி எப்பனா சாரால் இறந்த பிறகு, ஆகாரும் போன பிறகு. அப்ப லீகலா ஹீ சிங்கிள். அதுக்கப்புறம் தான் வந்தா. ஓகே, ஆகார் எப்படி வந்தா? ஆகாரே வந்த காரியத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அங்க இருந்தா உள்ள போறோம், என்ட்ரி கொடுக்க போறோம் நம்ம. இப்ப ஆகார் எப்படி இந்த மனைவியை இவங்களுக்கு ஆபிரகாமுக்கு ஒரு 2ஆம் தரமா சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா, அந்த காலத்துல ஆண்டவர் அனுமதிக்கல, அந்த காலத்துல இருக்கிற கல்ச்சர் அனுமதித்திருக்கு. யாரனா, அதாவது அவங்களுடைய நாச்சியாருக்கு, முதல் மனைவிக்கு, லீகல் வைஃபுக்கு குழந்தை இல்லை என்றால் ஒரு ஸ்டெப் மதராக அந்த நாச்சியாருக்கு, அந்த குடும்பத்தின் தலைவி கூடவே அனுப்பப்பட்ட ஒரு தாதிமார் உண்டு. எல்லாரும் அந்த தாதிமாரை வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ராயேல், முன்னாடி பேர் என்ன? யாக்கோபு. யாக்கோபுக்கு 2 பிள்ளைகள், 2 மனைவி இருந்தாங்க. அந்த 2க்கும் சேர்த்து 2 பேர் அமைச்சிருந்தாங்க. ஒரு ஆளுன்னு சொல்லி வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் சேர்த்து தான் 12 + 1. அப்ப இப்ப இது போலத்தான் அந்த தாதிமார்கள் கூடவே வருவாங்க, நர்சுமார்கள் கூடவே வருவாங்க. இந்த அம்மானால கர்ப்பம் தரிக்க முடியல, பிள்ளை தர முடியலன்றதுனால இந்த ஸ்திரீ மூலமாக ஒரு பிள்ளை, ஆக்சுவலா இல்லீகலா இந்த அம்மாக்கு இல்ல, யாருக்கு பிள்ளை தான் அது? ஆபிரகாமுக்கு பிள்ளை, சாராளுக்கு ஸ்டெப் சன்னா வந்து சேருவா. ஏனென்றால் இது அவங்க லைஃப்ல, அவங்க கல்ச்சர்ல வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சட்டதிட்டம், ஒரு சடங்காச்சாரம். இந்த சடங்காச்சாரத்தை தான் அந்த நாட்களில் செய்து கொண்டிருந்தாங்க. ஓகே, போகட்டும். இப்ப இதுவரைக்கும் ஆபிரகாம் இந்த விசுவாசத்தை பிடித்து கொண்டிருந்தாங்க. ஆபிரகாம் திடீர்னு என்ன பண்ணுவாருன்னா, அப்படி தன்னந்தனியே போய் நின்று வாஹத் தலாத்தா அர்பா கம்சா சித்தா தபா என்ன சொல்றாரு அவரு? வானத்தை பார்த்து அவர் வாட்டில் எண்ணிக்கிட்டு இருக்கிறார். கீழே பார்த்துட்டு நீ இப்படியே பெருசா இருப்ப, நீ இப்படியே இருப்ப, நீ இப்படி இருக்க மாட்டா, அப்படி பெருசா போவ அப்படின்னு பேசிட்டே இருக்கிறாரு. அப்படின்னா என்ன பேசிட்டு இருக்கிறாரு? ஏதோ சொல்ல வரீங்க, இறைச்சலின் கேட்கிற சத்தத்தை கேட்கிறேன். மண்ணை பார்த்து, பூமியின் தூளை பார்த்து பேசிட்டு இருக்கிறார். மேலே இங்கிலையும் பார்த்து பேசிட்டு இருந்தா அவருக்கு பேர் என்ன? பரிசுத்தவான் தீர்க்கதரிசின்னு சொல்றாரு. நம்ம சாதாரணமான மனுஷங்கன்னா என்ன சொல்லுவோம்? ஆமா, நம்மெல்லாம் சொல்ல வேணாம் பரிசுத்தவானை குறிச்சு. அப்ப நம்ம சொல்றோம், ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் மாத்திரம் தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆபிரகாம் கிட்ட பேசின ஆண்டவர் வேற யாருக்கிட்டையும் பேசல. அதாவது சாராள் கிட்ட பேசல, ஈசாக்கு கிட்ட பேசல, யாருக்கிட்டையுமே பேசல. முதலாவது ஆபிரகாமை தாண்டி பேசின ஆள் யாரு தெரியுமா?
ஆகார் கிட்ட தான் பேசினாரு. 2 முறை பேசினாரு. சாராள்கிட்ட கூட இல்ல, ஆகார்கிட்ட பேசினாரு. அப்ப ஆபிரகாம் கிட்ட பேசின தெய்வம் ஆபிரகாமுக்கு மாத்திரம் தான் தெரியுது ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறோம். இன்ஃபேக்ட் அந்த ஈசாக்கை கொண்டு பலியிட போறாங்க. அது எத்தனாவது தடவை ஆண்டவர் பேசியிருக்கிறார் தெரியுமா? 7வது முறை பேசியிருக்கிறார் ஆபிரகாம் கிட்ட. he spoke the 7th time. அவ்வளவு டிஸ்கஷன்ஸ் ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கு இருந்திருக்கு. ஆனா வேற யாருக்குமே தெரியாது. ஊர்ல இருக்க ஜனங்களாம் சொல்லுவாங்க தெரியுமா, இவர் ரொம்ப பரிசுத்தவானுங்க, நல்ல மனுஷங்க எங்க எஜமா, நான் அவங்க வீட்டிலே தான் வளர்ந்தேன். ஆனா என்ன தெரியுமா, அட வெயில் ஏறுது இல்லை, கொஞ்சம் வயசு ஆயிட்டு இல்லை பாவம், அவர் மேலையும் கீழையும் பேசிட்டு இருக்கிறார், ஒன்றும் கூட இல்லைங்க அவருக்கு பிள்ளை, ஆனா அவர் பேசுறோம் ஏதோ பெருசா வருமா பெருசா வருமா பெருசா வருமா, பாவம் வயசாயிருச்சு, ரொம்ப நல்ல தங்கமான மனுஷன், நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு கூட இருக்க வேலைக்காரங்களா சொல்லியிருப்பாங்களா இல்லையா? நாக்குல எலும்பு இல்லை, எப்படி வேணா பேசும். அப்ப இந்த மாதிரி மற்றவர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இவர் மாத்திரம் விசுவாசத்துல நிறைந்தவராய் நின்று கொண்டிருக்கிறார். சாராளுக்கும் இந்த விசுவாசத்துல நடுவுல ஆட்டம் கண்டுருச்சு. ஐயா எத்தனை வருஷம், தோ இந்த மாசம் இதோ இந்த மாசம் பார்த்துட்டு இருக்கிற, எல்லா நாளும் தள்ளி போயிட்டு இருக்குது, வருஷம் போயிருச்சு, அடடா 10 வருஷம் ஆயிருச்சு, இன்னுமா நீர் இதே கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறது, ஆண்டவனுக்கு பிள்ளைய தருவாருன்னு ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ஏக்கர் கணக்கில் பேசிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி ஒரு தீர்மானத்தை அமலுக்கு கொண்டு வராங்க. அதுதான் கஷ்டத்தின் படி, அதாவது எங்களுடைய சம்பிரதாயத்தின் படி, என் கூட இருக்கிறா பாருங்க இந்த மெய்டு, இவளை நீ சேரு, இந்த ஸ்திரீ கூட சேர்ந்து ஒரு பிள்ளை கிடைச்சதுன்னா அதை நான் பிள்ளையா வளர்ப்பேன், அப்படியாவது எனக்கும் உனக்கும் ஒரு சந்ததி வரட்டுமே என்று சொல்லி இந்த ஆகாரை சேர்த்து வைத்தாங்க. இந்த அம்மா பண்ணினது தேவ சித்தம் அல்ல, தேவனுடைய திட்டமும் அல்ல. இப்போ ஒத்துக்கிறீங்களா தேவனுடைய திட்டமா இல்லையான்ட்டு? இல்ல இல்ல. இதுக்கு நடுவில் வர பஞ்சாயத்தையும் நான் சொல்றேன் உங்களுக்கு. இல்ல. இப்ப இந்த வீட்டுல, அதாவது இப்படி சொல்லி கொடுத்த பிறகு அந்த நாட்கள்ல ஆபிரகாம் அவங்கெல்லாம் நோமேட்ஸ், இப்பத்த நாட்கள்ல அவங்களை குறித்து பேசணும்னா அவங்கெல்லாம் ஷேக்கு. அப்ப நல்ல ஆபிரகாமின் ஆஸ்தி பூமி தாங்க கூடாது இருந்துச்சு. அப்படி யாரா இருக்கிறீங்க இங்க? பூமி தாங்க கூடாத அளவுக்கு ஏதாவது சொத்து பத்து ஒன்றும் இல்லைன்னு அவருக்கு அப்படி இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு செல்வ சீமானா இருந்தார், வாரிசு இல்லை. இப்ப இந்த நேரத்தில் தான் இவங்க ஆபிரகாம் எங்க இருக்கிறாருன்றதை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, அவர் உடனே எல்லாம் பார்க்க முடியாது, பெரிய மனுஷன் அவரு. அப்ப அவர் வீட்டில் ஒரு கம்பு, அவருடைய ஆபிரகாம்னு சொன்னா அவருக்குன்னு அதிகார கம்பு இருக்குது, அது வீட்டு வாசல்ல நட்டு வச்சிருந்தாருன்னா ஐயா உள்ள இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அவர் எங்க போனாலும் வெளியே அந்த கம்பு நட்டு வச்சிருப்பாங்க. என்னன்னா அடையாளத்துக்காக. இவ்வளவு நாளும் இந்த சாராள் வீட்டு வாசல்ல ஆபிரகாமுடைய கம்பு நட்டப்பட்டிருந்தது. அவர் வீட்டுக்கு வருவாரு, ஐயா அம்மா கூட இருக்கிறாங்கன்னு. ஒரு நாள் வந்துச்சு, அந்த கம்பை புடுங்கி பக்கத்து கூடாரத்துல இந்த ஆகார் வீட்டு வாசல்ல நடப்பட்டிருந்துச்சு. எல்லாரும் பார்க்கறாங்க, என்னடா இந்த இடத்துல புது கதையா இருக்குது, ஐயா வீடு மாதிரி உள்ள போயிருக்கிறாரு, என்ன நடக்குதுன்னு. அன்றைக்கு உடைக்கப்பட்டதுதான் சாராளின் இருதயம். சாராளுக்கும் ஆகாருக்கும் ஒரு 7ஆம் பொருத்தம் வர ஆரம்பிச்சது. இன்றைய நாள் தொடங்கி இப்ப நம்ம பார்க்கிற கடைசி நேரம் வரைக்கும் ஒரே பிரச்சனை தான் ஃபேமிலிக்குள்ள. காடும் தலையிட்டு எதுவுமே பேசிக்க விரும்பல. இங்க ஆபிரகாம் இந்த 21ஆம் அதிகாரத்துல 9ல இருந்து நீங்க வாசிக்கும் பொழுது இந்த மாதிரி பரியாசம் பண்ணி, ஏற்கனவே வயிற்றுல பிள்ளை வந்த உடனே ஆகாருடைய நட உட பாவனெல்லாம் என்ன, உனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு எல்லாம் பத்தி இல்லை அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் ரியாக்ஷனா இவருக்கு வெளிவர இந்த அம்மாவுக்கு கோபதாபங்கள் வெளிவர ஆரம்பிச்சது. இவங்களுக்குள்ள பிரச்சனை பெருசாயிட்டே இருந்துச்சு. இது முடிஞ்சதுன்னு பார்த்தா இப்ப இஸ்மாவேல் வந்தாச்சு. இஸ்மாயில் வந்து சரி ஓகே ஒரு பையன் இருக்கிறான்னா, ஆண்டவர் கற்பத்தை திறந்து 15 வருஷம் கழிச்சு இஸ்ரேல் அதான் ஈசாக்கும் வந்தாச்சு. இப்ப ஈசாக்கை பார்த்து இந்த பையன் மூத்தவன் கேவலமா ஏதோ சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மா பார்த்துட்டாங்க, இன்னும் பிரச்சனை பெருசாயிட்டே இருக்குது. இப்பதான் இந்த சீன் வருது, இந்த ஸ்திரீயை இங்க வச்சுக்க வேண்டாம் அனுப்புங்கன்ட்டு. அவங்க ஐயா எம்மா நீ தானே சொன்ன சேர்ந்துக்கிட்டேன், இப்ப நீ ஏன் பிரிச்சு விடுன்ற, என்னம்மா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போனாங்கன்னா, என்கிட்ட ஏன் வர உன் குடும்ப பிரச்சனை எடுத்துட்டு, நானா சொன்னேன் உன்னை ஆகார சேர்த்துக்க சொல்லி, உன் மனைவி பேச்சு தானே கேட்டு நீ போன, தப்போ அவள்கிட்டே பேசு, அவளே என்ன பண்றாளோ பண்ணிக்கோ, ஏங்க என்கிட்ட வர அப்படின்னு சொல்லி ஆண்டவரும் கழட்டி விட்டுட்டாரு.
நீ பண்ண உன் குடும்ப பிரச்சனை நீயா வருவிச்சுக்கிட்ட, இப்ப நீயே பார்த்துக்க என்று சொல்லி ஆண்டவர் கைவிட்டுட்டாரு. இந்த நேரத்துல தான் அடுத்த கட்டம் வருகிறது. இப்ப இந்த சூழ்நிலை வரும்பொழுதுதான் இப்பதான் நான் வசனத்துக்குள்ள போகிறேன். நான் 14ஆம் வசனத்தை வாசிங்க. அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். என்னதான் சொன்னாலும் ஆபிரகாமுக்கு இது ஒரு மூத்த பையன், கனவு பார்த்திருந்து முதல்ல பித்த பையன், மடியில போட்டு விளையாண்டுட்டு இருந்த பையன். ஆபிரகாம் அதிகாலையில் எந்திரிச்சுன்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அவ்வளவு ஈஸியான ஒரு காரியமா இருந்திருக்கும் அப்படின்னு? ஆபிரகாமுக்கு நைட்டு நல்லா தூங்கிருப்பாரு நினைச்சிருக்கீங்களா? இல்ல, அவர் ஏற்கனவே 100 வயசு தாண்டினவர். 100 வயசு தாண்டினா நம்ம என்ன சொல்லுவோம் நம்முடைய வயசானவங்களை? ஏப்பா சும்மா வீட்டுல வாய் போட்டுட்டு இருக்காது, கம்முன்னு கடை தொண பேசிக்கிட்டே இருக்கிறேன்னு. நம்ம ஒரு கட்டில், ஒரு கம்பு, ஒரு தட்டு, இதுதான் உனக்கு சொத்து அப்படின்னு நம்ம ஓரங்கட்டி வச்சிருவோம் வயசானவங்களை. அந்த மாதிரி ஒரு வயசான காலத்துல இவர் தூங்கி இருக்க மாட்டாரு. பெரிய பாரம், அடுத்த கட்டம் என்ன போகுது, விடிஞ்சா என்ன பிரச்சனையா பார்க்க போறோம் அப்படின்னு. காலையில எந்திரிச்சு ஒரு தண்ணி ஒரு துருத்தியில் எடுத்துட்டு ஒரு அப்பத்தையும் கொடுத்துட்டு 2 பேருக்கும் கொடுத்து, சாராள் அம்மா சொன்னது போல ஆண்டவரும் சொன்னது போல 2 பேரையும் வழி அமைச்சாங்க. இது சரியா பிழையா? அப்படியே மைண்ட்ல யோசிச்சுக்கிட்டே இருங்க. நீங்க ரொம்ப நேரம் யோசிக்கிறீங்க, அதுக்கப்புறம் கடைசியில வருவோம். இப்ப போற போக்கில் தான் அடுத்த காரியங்கள் ஒன்றொன்றாய் நடக்க ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு 4 காரியத்தை சொல்லுகிறேன். எப்பத்தா உங்கள் வாழ்க்கையில வேண்டும் என்றால், உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்றால், கண்கள் திறக்கப்படுவதற்கு தடை என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்றது விளங்குதா? சும்மா கண்ணு திறக்காது. கண்ணு திறக்கட்டும் இல்ல ஆசீர்வாதம் வேணும். ஏய், உனக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்திருக்கிறாரு. நீ வரணுன்றதுக்காக உன்னை 6ஆம் நாள் ஆண்டவர் சிருஷ்டித்தார். 5 நாள் உனக்காக ஆண்டவர் ஏற்கனவே ஒர்க் பண்ணிருக்காரு. புரிஞ்சவங்க கையை உயர்த்திராமேன். ஆமேன். நீ சாப்பிடணும், நீ 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 போய் கொஞ்சம் காத்தோட்டமாக நிற்கணும், நீ வந்துட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும், நீ அனுபவிக்கணும்னு சொல்லி உனக்கு என்னென்ன தேவைன்றதை ஏற்கனவே பார்த்து ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு பேர் என்ன வைக்கணும், அந்த குழந்தைக்கு என்ன ட்ரெஸ் கொடுக்கணும், அந்த குழந்தைக்கு என்னென்ன சாப்பிட்டா ஹெல்தி இருக்கும், அதுக்கு அது கொடுக்கணும் இது கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து செய்றியே. அந்த பிள்ளை படித்து டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே அதுக்கேற்றாற் போல நீ படிக்க வச்சு நடத்திட்டு இருக்கிறியே. பொல்லாத தகப்பன் தாய் உனக்கே அவ்வளவு இருக்குதுன்னா பரமபிதா நமக்காக எவ்வளவு காரியத்தை ஏற்கனவே சிந்தித்து வச்சிருப்பாங்க. கையை தட்டி புரிஞ்சவங்க ஆமென் என்று சொல்லுங்களேன். நமக்காக ஆண்டவர் ஏற்கனவே செஞ்சிருக்கிறாரு, ஏற்கனவே நன்மைகளை செய்திருக்கிறாரு, ஏற்கனவே ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறாரு. நம்முடைய கண்கள் திறந்து பார்ப்பதுக்கு தான் தாமதம். நம்முடைய விசுவாசம் மேலே எழும்பதான் நம் தலைக்கு மேலே கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். விசுவாசம் வளரணும். இந்த விசுவாசம் வளருவதற்கு என்ன தடைகள், இந்த எப்பத்தா திறக்கப்படுவதற்கு என்னென்ன தடைகள், 4 காரியத்தை இந்த அம்மா வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். உங்கள் வாழ்க்கையிலே இவைகள் குறுக்கிடும் என்றால் இவைகள் உங்கள் வாழ்க்கை விட்டு மாற்றப்பட வேண்டும். பின்பு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் திறக்கப்படும், நீங்கள் அதிலே சுகித்திருப்பீர்கள். வாசிங்க இந்த வசனத்தை திருப்பியும். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டார். அப்புறம் அவள் புறப்பட்டு போய் இந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். ஆமென். வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். என்னுடைய முதலாவது பாயிண்ட் இங்க இருக்கு. ஐயா என்ன எப்பத்தான்றீங்க, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? எஸ், there is a connection. முதலாவது, இந்த ஸ்திரீ அலைந்து திரிகிறார். எங்க? வனாந்திரத்துல. ஏன் இவ வனாந்திரத்துல அலைந்து திரிகிறா தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கணும்னா 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 16:9. கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். 6ஆம் வசனத்தை. அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனாள். இங்க ஆகார் சாராளை விட்டு ஓடி போகிறா. எங்க? வனாந்திரத்துக்கு. ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இங்க இவ ஓடி போகிறா வீடை விட்டு. எதுக்காக? கடினமாய் நடத்துகிறா. ஏன் கடினமா நடத்துறா? நீ ஓவரா ரியாக்ட் பண்ண,
உன்னுடைய நெகட்டிவ் ரியாக்ஷனுக்கு தான் ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்திருக்குது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் இட்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், நியூட்டன் செகண்ட் லா. அப்ப இதே தான் இங்க அப்ளிகபிள் ஆகுது. இப்ப தேர்ட் லாவாமா? சரிம்மா, நம்ம அவ்வளோ லேட்டா படிச்சிட்டோம்மா, ரைட். அப்ப இந்த இடத்துல ஏற்கனவே இந்த அம்மா செய்த பிரச்சனை ஆகாருடைய வாழ்க்கையில அவ செஞ்ச இருமாப்பு, அவ வாழ்க்கையில நடந்த, சில பேருக்கு கொஞ்சம் காசு வந்துருச்சுன்னா அவங்க நடக்கிறதே வேற, தோரணையே வேற, மேல் பட்டன் நவுந்துக்கும், இப்படி இருந்துப்பாங்க. அப்படி சேர்ல உட்காந்தாங்கன்னா சும்மா இல்லை, கால் மேல கால் போட்டு இப்படி வையாரமா தான் உட்காருவாங்க. சர்ச்சிலையா இருந்தாலும் அவங்க ஒண்ணுமே இல்லைனாலும் அப்படி கை இப்படி ஆட்டி ஆட்டி பேசுவாங்க. கையில் இருக்கிறத பாத்தியா, கழுத்தில் இருக்கிறத பாத்தியா, அப்புறம் இப்படி சும்மா பேசுவாங்க. ஊர்ல அந்த இது இந்த இது அப்படின்னு கதை பேசுவாங்க. அவங்களோட லைஃபே மாறிடும். அவங்க எப்படி என்ட்ரி கொடுத்தாங்கன்னே தெரியாது, சர்ச்சுக்குள்ள எப்படி என்ட்ரி கொடுத்தாங்கன்னே தெரியாது இந்த ஊருக்குள்ள. ஆனா அவங்க கொஞ்சம் காசு வந்ததும், பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஆட்களை, அவங்க நிறமே மாறிடும். இப்ப இந்த மேடமுடைய நிறம் மாறிட்டு, ஏன்னா அம்மா நாச்சியாரே உமக்கு இல்லாதது ஒண்ணு எனக்கு இருக்குது, நீ இனிமே என்ன பண்ணாலும் உனக்கு வராது தெரியும்ல அப்படின்னு. இந்த அம்மா கியரப் ஆயிருச்சு. என்னதான் வந்தாலும் வாக்குத்தத்தம் பண்ணவனுடைய மனைவி இந்த அம்மா தான் இந்த பிரச்சனையை தேடி எடுத்துக்கிச்சு. ஆண்டவர் இங்கேயும் கைவிட்டாரு, நீயே பார்த்துக்கன்னு சொல்லி. இப்ப ஏற்கனவே இந்த அம்மா வனாந்தரத்தில் திரிஞ்சு அலைஞ்சிட்டு இருந்தது. எதுக்காக மறுபடியும் இங்க பேர்சபாவின் வனாந்தரத்துக்கு ஓடி போனா அப்படின்னா, ஏற்கனவே நான் போகும்பொழுது ஒரு தேவ தூதனானவர் என்கிட்ட வந்து பேசினாரே, ஒருவேளை அந்த தூதனை நான் பார்ப்பேனோ இல்ல வேற ஏதாவது மனுஷனை நான் பார்ப்பேனோ என்று சொல்லி அவர் வனாந்தரத்திலே அலைந்து திரிய ஆரம்பிக்கிறார். என்ன முதல் பாயிண்ட், டோன்ட் கோ வித் யுவர் ஓல்ட் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுடைய பழைய அனுபவங்களை வைத்து நீங்க வாழ பார்க்காதீங்க, உங்களுக்கு கை கொடுக்காது பழைய அனுபவம். முன்னாடி அந்த பிரதர்ட்ட போனேன், முன்னாடி இந்த பாஸ்டர்ட்ட போனேன், முன்னாடி இந்த ப்ராஃபெட் கிட்ட போனேன், நான் முன்னாடி என்னுடைய வேலையுடைய அதிகாரி கிட்ட போனேன், நான் என்னுடைய பழைய ஸ்பான்சர்ட்ட போய் பார்க்கலாமா? அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு நல்லது நடந்துச்சு. ஆனா அதே ஆட்களை பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா சரி வராது. நான் சொல்றது விளங்குதா? சில பேர் இருக்கிறாங்க, அந்த பாஸ்டர் வந்தாங்கல்ல பாஸ்டர், அவங்கள கூப்பிடுங்களேன், ஒரு ஜாம் பண்ண சொல்லுங்களேன், அன்னைக்கு அவங்க சொல்றது கரெக்டா இருந்துச்சு பார்த்துக்கிடுங்க அப்படின்னுவாங்க. அவரே திருப்பி நீங்க கூப்பிட்டு வச்சு பாருங்க, கரெக்டா தப்பா சொல்லுவாரு. ஏன் தெரியுமா? அன்றைக்கு ஆண்டவர் அவரை உபயோகப்படுத்தினார் உனக்காக. நீ என்ன பண்ற, அந்த ஆண்டவரை விட்டுட்டு டைரக்டா அவர்கிட்ட போற. இப்ப ஆண்டவர் இல்ல, அவரும் நீ மட்டும்தான். அப்புறம் அவர் ஏதோ சொல்லிட்டாரு, நீ பாட்டுக்கு செஞ்சுட்டு கடைசியில் அந்த ஊழியக்காரர் தப்பான ஊழியக்காரன்னு சொன்னா நீயாச்சு அவராச்சு. ஆண்டவரை பார்க்கல நீ. அந்த பழைய அனுபவத்திலே நீ நடக்கிறதா நிறுத்து. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த பழைய அனுபவம் ஒரு சூழ்நிலைக்கு மாத்திரம் தான் உதவும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட இருப்பாங்க, அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் காணாம போயிடுவாங்க. யாரும் உங்க கூட நிக்கிறது இல்லை. நீங்க சொல்லலாம், ரொம்ப நல்லவங்க நினைச்சேன், நல்ல பக்தி உள்ளவங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க, ஆனா பாருங்க ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே என்னை விட்டு ஓடிட்டாங்க. உண்மைதான், ஆண்டவரே பிரிச்சு விட்டுருப்பாரு. ஏன் நீ ரொம்ப ஓவரா அந்த ஃப்ரெண்டு கூட ஒட்டிக்கிட்டே இருக்கிற, ஆண்டவர் பாப்பாரு, ஏன் கூட ஒட்டல அவங்க கூட ஒட்டுறியான்னு கட் பண்ணி விட்டுருவாரு. ஓல்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்க வாழ்க்கையில எப்பவுமே நிலைச்சு நிக்க விடாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் கர்த்தர் ஃப்ரெஷ் மன்னாவை கொடுப்பதற்காக ஆசைப்படுறாரு. அனுதினமும் கர்த்தர் ஒரு புது கிருபைகளை உங்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறாரு. பழைய கிருபைகளை வச்சு நீங்க ஓட பார்க்காதீங்க. புரிஞ்சவங்க ஹல்லேலூயா சொல்லுங்களேன் பாப்போம். ஆமென். இங்க ஆகாருக்கு யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம். சாராள் கிட்ட கூட பேசல, ஆனா ஆகார் கிட்டவே ஆண்டவர் வந்து பேசினாரு. ஆனா அதே போல எனக்கு ஒரு உதவி வரும், ஒரு ஆளு வருவாரு, ஒரு ஆள் பேசுவாருன்னு சொல்லி அலைஞ்சு திரிய பார்த்தா அந்த இடத்துல அவளுக்கு ஏமாற்றம் வந்துச்சு. ரெண்டாவது, அடுத்த கட்டத்துக்குள்ள போவோம். அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் 15 21:15 துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்து பின்பு அவள் பிள்ளை ஒரு செடி. இரண்டாவது, துருத்தியில இருக்கிற தண்ணீர் செலவழிந்து போச்சாம். துருத்தி என்றால் ஒரு பேக்ல தண்ணி வச்சிருந்தாங்க. பேக்ல இருக்கிற தண்ணி எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும்? ஒரு பாட்டில்ல தண்ணி வச்சிருந்தா அந்த பாட்டில்ல எவ்வளவு தூரம் தான் தண்ணி இருக்கும்? இந்த பாட்டில் எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு தூரத்துக்கு தான். கொஞ்சம் அதுல கூட இல்ல பாருங்க, இத்துணூண்டு தான் இருக்குது பாருங்க. இவ்வளவுதான் தண்ணி, இதுக்கு மேல இல்ல. அப்போ ஒரு துருத்தியில எவ்வளவு தூரம் இருக்கும்? ஒரு அளவுக்கு தான் இருக்கும். உனக்கு இருக்கிற பலத்தை நீ நம்பாதே.
ஹல்லேலூயா. உனக்கு இருக்குது பலம், எனக்கு இன்னும் பலன் இருக்குது, எனக்கு இன்னும் விசா கொடுத்துருக்குறாங்க, இன்னும் எக்ஸ்டன் அடிப்பாங்க, எனக்கு என்னுடைய வேலையை அக்னாலேஜ் பண்றாங்க, எனக்கு இன்கிரிமெண்ட் கொடுப்பாங்க, எனக்கு அறிவு இருக்கு, எனக்கு சாமர்த்தியம் இருக்கு. உன்னுடைய பலத்தை நீ நம்பாத. உன் பலம் உனக்கு ரொம்ப நாள் கை கொடுக்காது. புரிஞ்சுதா உங்களுக்கு? உங்க பலம் உங்களுக்கு உதவி செய்யாது. ஆண்டவர் இந்த இடத்துல இந்த அம்மாவுக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுறாரு. இந்த அம்மா, எனக்கு பலன் இருந்துச்சு, எனக்கு சாமர்த்தியம் இருந்துச்சு, இதையே நின்று கொண்டு இருக்கிறாங்க. இங்கே இந்த பேதுரு ஒருத்தர் இருக்கிறாரு. இயேசுவானவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இயேசுவானவரை பிடிக்கிறதுக்கு முன்பாக பிடிக்க வரும்பொழுது பேதுருக்கு இருக்கிற தைரியம், கையில இருக்கிற கத்தி எடுத்து யாரு போலீஸ்காரர் காதிலே போட்டார். காது ரெண்டா பிரிஞ்சிருச்சு. அவ்வளவு கோபம், அவ்வளவு தைரியம். ஆனா இயேசுவை பிடிச்சி அவரை அடின்னு அடிச்சிட்டு இருக்கும்பொழுது ஒரு மெய்ட் சிஸ்டர் வந்து சொல்றாங்க, ஏல நீ அவன் கூட இருந்தவர் தானே அப்படின்னு. ஐயோ எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு இவரு பாட்டுக்கு பயந்து ஒடிஞ்சு போய் நிற்கிறாரு. இயேசுவானவர் இறந்துட்டாருன்ன உடனே இவரும் என்ன பயந்து இப்படி நின்றுட்டு இருந்தவர் போய் எல்லா சீஷர்களோடு சேர்ந்து இவரும் கதவை போட்டுக்கிட்டு உள்ள ஒளிஞ்சு நிற்கிறாரு. இயேசுவானவர் ரிட்டர்ன் வரமாட்டாருன்னு நம்பிக்கை இல்லா தீர்மானம் எடுத்துட்டு இவர் ஜனங்களெல்லாம் கூட்டிட்டு போய் வாங்கடாப்பா நம்ம மீன் பிடிக்க போலான்னு சொல்லி கூட்டு போனாரு. பழைய பலன் உங்களுக்கு உதவி செய்யாது. ஆமென். உங்களுக்கு கர்த்தர் புது கிருபைகளை கொடுக்க வேண்டும். முதலாவது நான் என்ன சொன்னேன்? ஓல்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பழைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு உதவி செய்யாது. இரண்டாவது நம்முடைய பலன் நமக்கு உதவி. பழைய பலன் உங்களுக்கு இருக்கிற பலன், இப்ப இருக்கிற பலன் கூட உங்களுக்கு உதவி செய்யாது. இதெல்லாம் நீங்க வச்சு நீங்க நம்பி பார்த்துட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது கிருபையை, ஒரு புது ஆசீர்வாதத்தை தர ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். மூன்றாவது வாசிங்க அதே வசனத்தை. துருத்தியில இந்த தண்ணி செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, ஒரு செடியின் கீழே பிள்ளையை விட்டா. ஒரு செடி கீழே. நானு எப்பத்தா திறக்கப்படுவாயாக சொல்றதுக்கு முன்னாடி திறக்கப்படுவதற்கு இருக்கிற தடைகளை குறித்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். பழைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு தடை. நீங்க நினைச்சிட்டு இருக்கிற உங்களுடைய பலம் உங்களுக்கு ஒரு தடை. மூன்றாவது டெம்பரவரி சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க, ஏய் அங்க ஒரு செடி கிடக்குது, இந்த செடி கீழே என் பிள்ளைய விடுறேன் நான், கொஞ்ச நேரம் அது சுகமா இருக்கட்டும். ஏய் நீ செடி கிட்ட விட்டா கொஞ்ச நேரத்தில் வெயில் அடிக்கும், மறுபடியும் அது ஓரமா போகும், மறுபடியும் வெயில் அடிக்கத்தான் செய்யும், அந்த குழந்தைக்கு சுடும். அந்த வெயிலே தாங்காம அந்த குழந்தை செத்து தான் போகுது. நீ டெம்பரவரி சாட்டிஸ்ஃபேக்ஷனை பார்த்து தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறியே ஸ்திரீயே, உனக்கு என்ன ஆச்சு? சகோதர சகோதரிகளே, தற்காலமான சமாதானத்தை தேடி நீங்க ஓட பார்க்குறீங்களே, மெய்யான சமாதானம் ஆண்டவர்கிட்ட இருக்குது. அதை விட்டுட்டு நீங்க எங்கெங்கேயோ ஓடி திரிகிறீங்களே, எப்படி உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் கண்ணுக்கு தெரியும்? ஒரு இம்மிடியேட்டா ஒரு சமாதானம், இம்மிடியேட்டா உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் வேணும், இம்மிடியேட்டா இன்ஸ்டன்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி அதை மாத்திரம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரதை பார்க்கறதுக்கு தவறிவிட்ட ஒரு சகோதரியை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார்ன்றதை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்க இருக்கிறீங்க. யோனா என்ற ஒரு பரிசுத்தவான் இருந்தார். இந்த யோனா ஆமணக்கு செடியை கர்த்தர் ஏற்கனவே வச்சிருந்தார். இந்த ஆமணக்கு செடி அழகாக ஒரே நாள்ல வேகமாய் வளர்ந்துச்சு. யோனா தீர்க்கதரிசி போய் பத்திரமா இதுல படுத்திருந்தார், ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா ஒரு பெரிய காரியத்தை செஞ்சிட்டார். என்னது? நினிவே நீங்க எல்லாம் செத்து போயிட போறீங்கன்னு சொல்லிட்டு 1,00,000த்துக்கு அதிகமான ஆட்கள் இருக்கிற அந்த தேசத்தை ஒரே தீர்க்கதரிசியை சாவடிக்கணும்னு நினைச்சு போனார் அந்த மனுஷன். அப்புறம் இலைப்பாரி கொண்டிருந்தார். ஆண்டவர் ஆமணக்கு செடியை எழுப்பினவருக்கு புழுவையும் எழுப்ப தெரிஞ்சது. வேகமாய் புழு எழும்பிச்சு, ஆமணக்கு செடியும் புழுவும் சேர்ந்து மொத்தமா சோழியை முடிச்சு போட்டுருச்சு. இப்ப இந்த டெம்பரவரி ஷேடை பார்த்து ஓடிக்கிட்டு இருந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு பாடம். டெம்பரவரி நம்பாத, படைச்சவரை நம்பு. ஹல்லேலூயா. உனக்கு ஏற்கனவே தண்ணியில கண்டோம், அதை விட்டா மீன்ல கண்டோம், எல்லாத்தையும் தாண்டி உன்னை பத்திரமா கொண்டு வந்தா இந்த இடத்துல ஆண்டவரை பார்க்காம நீ ஆமணக்கு செடிக்காக பார்த்துட்டு இருக்கிறியே என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கிறார். ஆகார் ஒரு டெம்பரவரி சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக அவள் ஏங்கி தோடினாள். அதை பார்த்து நீங்க ஓடாதீங்க. முதலாவது பாயிண்ட், உங்க ஓல்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க பார்க்காதீங்க. ரெண்டாவது, உங்க சுய பலத்தை நின்று நீங்க போட பார்க்காதீங்க. மூன்றாவது, உங்களுடைய தற்காலமான ஆசுவாசத்திற்காக, சமாதானத்திற்காக நீங்க தேடி நிக்காதீங்க. நான்காவது, அடுத்த வசனத்தை வாசிங்க, முடிக்க போகிறேன். பிள்ளை சாகிறதை நான் பார்க்கவே மாட்டேன் என்று, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். போதும். நீங்க உங்க கண்கள் திறக்கப்படாமல் இருப்பதற்கு உண்டான நான்காவது காரியம் உங்களுடைய நெகட்டிவ் ஆட்டிடியூட். எடுத்த உடனே என்ன சொல்றாங்க? சாகிறத
நான் பார்க்க மாட்டேன். ஏய், இந்த வார்த்தையவா நீ சொல்ற? ஏற்கனவே 16 அதிகாரம் 9 வசனத்துல ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த பிள்ளைக்கு இஸ்மவேல்னு சொல்லி பெயரிடு என்று சொல்லி ஆண்டவரே பெயர் போட்டிருக்கிறாரு. இந்த பிள்ளை எப்படி இருப்பான்னு சொல்லி 12ஆம் வசனத்துல ஆண்டவர் ஒரு திரைக்கதை வசனத்தை ஏற்கனவே போட்டு வச்சிருக்கிறாரு. இவ்வளவு வாக்குத்தத்தத்தையும் இவ்வளவு கிருபைகளையும் பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பிள்ளை சாகுமா? அப்ப ஆண்டவர் மேல என்ன நம்பிக்கை வச்சிருக்கிற? இது யாருடைய வித்து தெரியுமா? ஆபிரகாமின் வித்து. ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் சொல்லியிருக்காங்க தெரியுமா? உன் சந்ததி பூமியின் தூளை போல ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னுடைய இனத்தை நான் பெருக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இவ்வளவு வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட குழந்தைய ஆண்டவர் அவ்வளவு லேசல சாக விட்டுருவாரா? இல்ல இல்ல. ஆனா இந்த ஸ்திரீக்கு என்ன? என்னுடைய பிள்ளை சாகிறதே நான் பார்க்க முடியாது. உனக்கு இருக்கிற பிரச்சனையை வச்சு நீ பார்த்துட்டு இருக்கிற, உனக்கு இருக்கிற குட்டி கண்ணோட்டத்தை வச்சு ஆண்டவரை எடை போட்டுட்டு இருக்கிற. ஆண்டவர் உனக்காக ஒரு நீரூற்றை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு, ஒரு துறவை ஏற்கனவே தோண்டி வச்சிருக்கிறாரு. நீ அறியாதிருந்தும் உனக்கு ஒரு நாமத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உன்னை அறிந்திருந்த ஒரு தேவன் ஏற்கனவே உன் மேல சிந்தனையா இருக்கிறாரு. ஸ்திரீயே, நீ மறந்து போய் நீ என்னத்தையோ யோசிச்சு உன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறாயே. ஹல்லேலூயா. நெகட்டிவ் ஆட்டிடியூடோட ஆண்டவர் சமூகத்தில் இருக்காதீங்க. எனக்கு நடக்காது, எனக்கு செட் ஆகாது, எனக்கு ஒன்றும் விளங்காது, நான் உயிரோட இருக்க மாட்டேன், நான் சாகிறேன். நம்ம எல்லாம் உடனே ஒரு வார்த்தை வந்துடும். ஏதாவது பிரச்சனை, ஐயோ நான் இப்படி இருக்கிறது நான் செத்தே போகலாம், ஐயோ நீ இருந்து என்ன பிரயோஜனம் அப்பா அப்படின்னு நான் கேட்குறேன். எப்பா பாரு செத்துருவேன் செத்துருவேன் செத்துருவேன். இந்த நெகட்டிவான வார்த்தையை சொல்லி பழக வேண்டாம். நாம் தேவ பிள்ளைகள், நமக்கென்று ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். கையை உயர்த்திராமேன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? ரைட், எனக்கு டைம் ஆயிருக்கு. அப்ப உன்னுடைய ஓல்டு எக்ஸ்பீரியன்ஸ்ல நீ வாழாத. பழைய ஆவிக்குரிய அனுபவமா இருந்தாலும் அதை வச்சு வாழாத. உன் பலத்தை வச்சு நீ வாழாத. உன் பலம் எல்லாம் ஒரு நாள் குன்றி போயிடும். ஒரு மாசம் ஃபுல்லா வேலை செஞ்சு நீ சம்பாரிச்சு அந்த திமிர்ல நிக்கிறியா? ஆண்டவர் ஒரு நாள் போதும், ஒரு கொரோனா போதும், அப்படியே நம்மளை டம்மியாக்கி நம்முடைய வாழ்க்கையை பாதியில நிறுத்தி வைக்கிறதுக்கு கிருபையில நிலை நின்று கொண்டிருக்கிறோம். மூன்றாவது, நீ உனக்கு டெம்பரவரியா கிடைக்கிற சந்தோஷ சமாதானத்துக்காக நீ தேடி ஓடாத. 3 மணி நேரம் சினிமா பார்க்கறதுக்கு உனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா 3 மணி நேரம் சினிமா உனக்கு எந்த ரீதியிலும் நன்மை கொண்டு வராது. தேவன் சமூகத்திலிருந்து காத்திருந்து பார். உனக்கு ஆயுசுக்கும் உன் பிள்ளையின் வாழ்க்கைக்கும் அது சமாதானத்தை கொண்டு வரும். 4வது, இப்ப நம்ம பார்த்தது போல நெகட்டிவாய் ஆண்டவருடைய வார்த்தையை நீ சொல்லாத. பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் சொல்லு. கர்த்தர் உனக்காக ஒரு பெரிய காரியத்தை ஏற்கனவே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 4 கட்டங்களும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றப்படும். அடுத்த வசனத்துக்குள்ள வரும்பொழுது, இல்ல அடுத்த வசனம் இல்ல, அதெல்லாம் விளக்குறதுக்கு நேரம் கிடையாது. 17ஆம் வசனம். எஸ், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டால். யாரு ஜெபம் பண்றா? யாரு கதறா? யாரு அழுகிறா? ஆகார். ஆண்டவர் யாருடைய சத்தத்தை கேட்டார்? பிள்ளை. ஏன் இங்க ஒரு வித்தியாசம் வருது? அழுகிறதும் புலம்புறதும் தேவன் நிக்கிறது யாரு? ஆகார். ஆனா ஆண்டவர் எங்க பதில் கொடுக்கிறாரு? பிள்ளை அது ஜெபம் பண்ணுச்சா, அது தேடிச்சா, அது கதறிச்சா, அது வாக்குத்தத்தம் நிறைந்த பிள்ளை. அது ஆபிரகாமின் வித்து. அது கழுதா. ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு. மனம் இறங்கி ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு அற்புதம் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆகாருக்கு விவரம் தெரியல. குழந்தை அழுத உடனே கர்த்தருடைய இருதயம் தாங்காது என்ற அளவிற்கு பக்குவம் இல்லாம இருந்தா ஆகார். ஆனால் கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். உடனே இறங்கி வந்தாரு. ஆகாரின் கண்களை திறந்தார். யார் ஜெபம் பண்ணா? ஆகார். யாருடைய சத்தத்தை கேட்டா? பிள்ளை. நான் விளக்குறதுக்கு நேரம் இல்ல, கவனிச்சு கொள்ளுங்க. பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். யாரை உபயோகம் பண்ணாரு? ஆகாரை உபயோகம் பண்ண. ஏன்னா ஆகார் தான் இப்ப பிள்ளைக்கு உதவி செய்ய முடியும். பிள்ளைக்காக ஆண்டவர் ஆகாரின் கண்களை திறந்து விட்டார். ஆண்டவர் பக்கத்துல வச்சிருந்த, தூரமா தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, கண்ணு கெட்டுற தூரத்துல இருக்கிற சுரவை கர்த்தர் காண்பித்தார். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. உனக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறாரு. உனக்காக ஆண்டவர் ஏற்கனவே திட்டம் வச்சிருக்கிறாரு. நீ கட்டல, நீ உழைக்கல, நீ எந்த ஒரு காரியத்தையும் செய்யல. ஆனா 1000 வருஷங்களாய் கட்டி கொண்டிருக்கிற பரலோகத்துக்கு உங்களை என்னையும் பாக்கியவானாய் வைத்திருக்கிறார். புரிஞ்சவங்க ஆமென்னு சொல்லுங்களேன். அப்ப உங்களுக்காக எனக்காக இவ்வளவு காரியங்களை செய்தவர், தன்னுடைய சொந்த ரத்தம் முழுவதும் கொடுத்து நமக்காக மரித்துரித்தெழுந்த ஆண்டவர் நம்மை கரிசனையோடு பார்ப்பது இல்லையோ? எப்பத்தா உங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற நீரூற்றை பாருங்க. கர்த்தர் உங்களுக்காய் மேன்மையான காரியத்தை செய்ய ஆவலோடு இருக்கிறார். கண்ணை மூடுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்படியே அவருடைய சமூகத்துக்குள்ள நம்ம கொண்டு வருவோம். இந்த வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கான கண்கள் திறக்கப்படுவதாக.
இன்னும் எனக்கு உண்டான அற்புதம் நடக்கலையே, என் வாக்குத்தத்தம் நிறைவேறலையே, எனக்கா நீங்க சொன்ன காரியம் அப்படியே பாதியில நிக்குதேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிற சகோதரா சகோதரி, ஓ எஸ், நியூ இயருக்கு நமக்கு வாக்குத்தத்தம் கிடைச்சது, ஓ வெட்டிங்க்கு கிடைச்சது, பர்த்டேக்கு கிடைச்சது, ஒவ்வொரு மாசம் கிடைக்குது, ஒவ்வொரு வாரம் கிடைக்குது. இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் வாக்குத்தத்தம் வாங்குறதுக்கு அவ்வளவு ஆசையா நம்ம வந்து நிக்கிறோம். ஆனா வாக்குத்தத்தம் எவ்வளவு தூரம் நிரம்பி நிக்குது, எவ்வளவு தூரம் நிறைவேறி நிக்குது, கொஞ்சம் நிதானித்து பார்ப்போமா? பாதியில வாழ்க்கை நிக்குதே, பாதியில சூழ்நிலை நிக்குதே, என்னால முன்னாடி போக முடியலையேன்னு சொல்லி அழுது புலம்புகிற ஓ யோசனையோடு இருக்கிற சகோதரா சகோதரி, உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். ஓ எஸ், கர்த்தர் ஏற்கனவே உங்களுக்காக ஒரு துறவை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஹalleluya. உங்களுக்காக ஏற்கனவே ஒரு கிரியை செய்து வைத்திருக்கிறார். உங்களுக்காக ஏற்கனவே பண்டில் பண்டலாய் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஹalleluya. ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள ஜெபத்தோட காத்திருங்களே. ரீ குரபானியா செக்கதரபலபரியான் தரபனியான் தரபோ, தேவ சமூகத்துக்குள்ள காத்திருப்போம். ஆண்டவரே, என் கண்கள் திறக்கப்படட்டும். ஓ என் கண்கள் திறக்கப்படட்டும். நான் அற்புதத்தை பார்க்கட்டும், நான் அற்புதத்தை பார்க்கட்டும். ஹalleluya. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஓ எஸ் லார்ட். இவ்வளவு தூரம் வேகமா அந்த குருட்டு பையன் கிட்ட ஆண்டவர் கேட்டாரு, ஓ எஸ், நீ என்ன என்கிட்ட எதிர்பார்க்கிறேன்னு சொல்லி. அவன் தெளிவாய் சொன்னான், நான் பார்வை அடைய வேண்டும். ஓ எஸ், ஹalleluya. ஆண்டவர் உங்ககிட்ட வந்திருக்கிறாரு. ஆண்டவர் உங்கள்ட்ட கேட்கிறாரு, what should I do for you? ஆண்டவர்ட்ட பார்த்து சொல்லுங்க, ஐ நீட் திஸ் லார்ட். எனக்கு இந்த காரியத்தில் உம்முடைய சமூகத்தில் ஒரு உத்தரவு வேண்டும். என் கண்கள் திறக்கப்படட்டும், உம்முடைய மகிமையை நான் பார்க்கட்டும். என் கண்கள் திறக்கட்டும், என்னுடைய ஆட்டிடியூடு மாற்றப்படட்டும். என் கண்கள் திறக்கட்டும், என்னுடைய ஓல்ட் எக்ஸ்பீரியன்ஸோட நான் கிளிங் ஆன் பண்ணிட்டு இருக்கிறேன் விடட்டும். என் கண்கள் திறக்கட்டும், என் பலத்தை நான் விட்டு கொடுக்கட்டும். என் கண்கள் திறக்கட்டும், என்னுடைய தற்காலமான சமாதானத்தை தேடி நாடி ஓடிக்கிட்டு இருக்கிறேன் நான், அதிலிருந்து விடுதலை ஆகட்டும். எனக்கு தேவ கிருபை வேண்டும். Oh, thank you Jesus. Hallelujah. எல்லாரும் ரெண்டு கையை உயர்த்தி அவருடைய சமூகத்துக்குள்ள விட்டு கொடுங்களேன். ஆண்டவரே, இந்த வசனத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஓ என் கண்கள் திறக்கப்படட்டும். கொஞ்சம் அப்படியே முகத்தை மேல வானத்துக்கு பார்க்கிற மாதிரி தூக்கி வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன், என்னோடு கூட இடைபடுங்க. ஓ ரிகா ரபா ஷகதா ரபா பாலியம் துரபோ. இன்றைக்கு இந்த வார்த்தை வந்திருக்குன்னா, ஓ எஸ் லார்ட், எல்லாருக்குமா இந்த வார்த்தை வருகிறது. ஆனா ஒரு சில பேருக்கு பர்టిక్యులரா இந்த வார்த்தை வந்து சேருகிறது. உங்களுக்கான அற்புதத்தின் நேரத்தை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். உங்களுக்கான வார்த்தை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். எப்பத்தா, வாயை திறந்து எல்லாரும் சொல்லுங்க, எப்பத்தா. உங்க மேல பார்த்து சொல்லுங்க, எப்பத்தா. Oh, let it be open in Jesus precious name. ஆண்டவர் திறப்பாராக. ஓ திறப்பாராக. அழுகி போன 3 நாட்கள் கழித்து 4ஆம் நாளா இருந்தாலும் ஆண்டவர் சொல்ல அது நாற்றம் மாறி அது உள்ள இருந்து வெளியே பத்திரமாய் ஜீவனுள்ளதாய் வெளிவரும். ஆண்டவர் நமக்காய் வைத்திருக்கிற கிரியை சாதாரணம் அல்ல, அசாதாரணம். எப்பத்தா. திருச்சபை மக்களே, இப்போதும் கர்த்தருடைய தாசன் மூலமாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை உங்கள் மனசில் தியானிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அது இந்த நாளின் நிச்சயமாகவே பரத்திலிருந்து கர்த்தர் ஒரு வாசலை திறந்து தர கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. அடைக்கப்பட்ட காரியங்களை தேவன் கிருபையாய் திறப்பாராக. வேலை காரியமாக இருக்கலாம், உயர்கல்வியாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம், அல்லது இதுவரைக்கும் சம்பளம் கிடைக்காம இருக்கலாம். எந்த காரியமாக இருந்தாலும் இந்த நாளில் கர்த்தர் கிருபையாய் இறங்கி அதை திறந்து தருவாராக. அன்னைக்கு ஆகாருக்கு அந்த துறவை திறந்து தந்த தேவன் லாசர் மரித்த போது 4 நாட்கள் ஆன பிறகும் ஆண்டவர் அதையெல்லாம் திறந்து தந்த வல்லமையுள்ள ஆண்டவர் இந்த நாளில் நம்ம வாழ்க்கையிலும் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களை தேவன் கிருபையாய் இறங்கி திறந்து தருவாராக. வலதுபுறமை இடதுபுறமை இடம் கொண்டு பெருக கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. அப்படி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த நாளில் நம்ம கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய தம்பிமார் அதை ஆயத்தப்படுத்தும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். சுருக்கமாக ஒரு 3 காரியங்களை மட்டும் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய கர்த்தருடைய பந்திக்கு நம்ம கடந்து வரும்போது முக்கியமாக பாருங்கள், நம்மை நாமே நிதானிக்க கடவோம் என்று கர்த்தருடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். காரணம், நம்ம கர்த்தருடைய பரிசுத்த சரீரத்திலும் குற்றமற்ற இரத்தத்திலும் நம்ம ஐக்கியமாகிறோம். நான் சொல்வதை கவனிங்கள், கர்த்தருடைய பரிசுத்த சரீரத்திலும் குற்றமற்ற இரத்தத்திலும் நம்ம ஐக்கியம் ஆகிறோம். 2வது, இன்னைக்கு மம்மி வாசித்த அந்த வசனத்தில் வருகிறது பாருங்க, கபடமில்லாத இருதயத்தோடு திருவிருந்திலே கலந்து கொண்டாங்க என்று அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த கடைசி வசனங்களில் வருகிறது. கபடமில்லாத இருதயத்தோடு அவர்கள் அப்பம் பிட்டார்கள், வீடுகள் தோறும் அப்பம் பட்டார்கள் என்று வருகிறது. நான் சொல்வதை கவனமாக கேளுங்க பாருங்க. கபடமில்லாத இருதயத்தோடு கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொண்டாருங்க.
அது மாத்திரம் இல்லை பாருங்க, அந்த லூக்காலையும் மத்தேயுலையும் நம்ம வாசிக்கும் போது அவர் நினையாத வேளையிலே ஆண்டவர் வருகிறார். இன்னைக்கு ஒர்ஷிப் நடத்தும் போதும் பிள்ளைகள் அதை சொன்னாங்க, வாசல் அண்டைக்கு அவர் வந்திருக்கிறார். அவர் வரக்கூடிய நேரம் நமக்கு தெரியாம இருக்கிறதுனால இந்த பந்தி தான் நமக்கு அதை ஞாபகப்படுத்துகிறது, அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, அவருடைய வருகைக்கும் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறது. ஒருவேளை யாராவது இந்த நாளில் கர்த்தருடைய ஆலயத்தில் கடந்து வந்து இந்த பந்தியில் கலந்து கொள்ளாமல் இருப்பீர்களானால் அவருடைய வருகைக்கு நான் ஆயத்தம் இல்லை என்று நீங்களே அறிக்கை பண்ணுகிற ஒரு காரியமாக மாறிவிடும். அதனால எல்லாரும் உங்களை நிதானித்து அறிந்து இந்த பந்தியிலே கலந்து கொள்ள கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. 3 காரியங்களை சொன்னேன், தயவாக மனசுக்குள்ள கொண்டு வாங்க. நம்ம இந்த கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்ளும் போது நம்ம கர்த்தருடைய அந்த குற்றமற்ற பரிசுத்த சரீரத்தில் ஐக்கியமாகிறோம், குற்றமற்ற இரத்தத்தில் நம்ம ஐக்கியமாகிறோம். இந்த இரத்தத்தை பானம் பண்ணுகிறதுனால இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, இந்த ஒரே அப்பத்தில் நம்ம பங்கு கொள்ளுகிறதுனால பாருங்க அந்த பரிசுத்த குற்றமற்ற சரீரத்திலும் இரத்தத்திலும் நம்ம ஐக்கியமாகிறோம். 2வது காரியம் நான் சொன்னது பாருங்க, அந்த கபடமில்லாத இருதயத்தோடு ஆதி அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய பந்தியை வீடுகள் தோறும் பிட்டு ஐக்கியமாக இருந்தாங்க. 3வது நம்ம அவர் நினையாத வேளையில வருகிறதுனால நம்ம இந்த கர்த்தருடைய பந்தி கர்த்தருடைய ஆலயம் நம்மளை அது மீண்டும் மீண்டுமாய் நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறது. ஒரு பாடலை பாடும்போது அப்படி உங்களை நீங்களே ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி, ஆண்டவரே இந்த பந்தியை ஆசரிக்க என்னை தகுதிப்படுத்துங்க என்று சொல்லி அப்படியே தேவ சமூகத்தில் நீங்களும் ஆண்டவரும் மாத்திரம் இருக்கிற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ள கற்பனை பண்ணி கொண்டு உங்களை தாழ்த்தி உங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அவருடைய சரீரத்தில் பரிசுத்தம் உண்டு, அவருடைய சரீரத்தில் சுகம் உண்டு, அவருடைய சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டு. அப்போ அந்த அவருடைய அப்பத்தையும் சரீரத்தை நம்ம அருந்தும் போது பாருங்க, அந்த ஆரோக்கியம் நம்மகிட்ட கடந்து வரணும், ஆசீர்வாதம் கடந்து வரணும், பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையிலே கடந்து வர வேண்டும். அதுக்காக நம்ம எல்லாரும் இணைந்து தேவனே நான் உமதண்டைங்கிற பாடலின் ஒரு அடியை பாடுவோம். கொயர் பாடும்போது மற்றவர்கள் உங்களை நீங்களே அர்ப்பணிக்கும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். தேவனே நான் உமதண்டையில் என்னோடு நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே நான் உமதண்டையில் என்னோடு நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். புதிய கோலமாக வன் சிலுவை மீதினில் நான் தூவி தொங்க நேரிடினும் ஆவலாயும் மண்டை சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் என்னோடு நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மீண்டுமாய் நான் உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்த விரும்புகிறது பாருங்க, நம்மை நாமே நிதானித்து இந்த கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்ளும்படி ஆண்டவர் நமக்கு ஆலோசனையாக சொல்லி தந்திருக்காங்க. பரிசுத்த ஆவியானவர் வேதாகமத்தில் அதை எழுதி வைத்திருக்கிறாங்க. நம்ம இதில் கலந்து கொள்ளாம இருந்தா நம்ம அவருடைய வருகைக்கு நான் இன்னும் ஆயத்தமாகவில்லை என்று சொல்லி நம்ம சொல்லுகிறது மாதிரி ஆகிவிடும். ஆனால் நம்ம அதில் கலந்து கொள்ளும்போது பாருங்க, நம்ம நிதானித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே சாரி ஆண்டவரே, என் வாழ்க்கையில் வந்து தப்பிதங்களுக்காக சாரி, என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லி இதில் கலந்து கொள்ளும்போது, மனத்தாழ்மையோடு கலந்து கொள்ளும்போது பாருங்க அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறோம்.
அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக. நான் எப்போதும் வாசிக்கிற அந்த வேத பகுதியை உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். போஜனபானம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவன். உங்களை நீங்களே தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இதில் பானம் பண்ணும்படி, இதில் கலந்து கொள்ளும்படி உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். யாரும் இதை அலட்சியம் பண்ணிவிடாதபடி கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. கொயர் ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் இதில் கலந்து கொள்ளபடி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். What can wash away my sin?
தேவன் இந்த நாட்களில் நமக்கு திறந்து தருவாராக. அன்னைக்கு ஆகாரின் கண்களை திறந்து, அது ஏற்கனவே அந்த துறவு அங்கதான் இருந்தது, அதை அவளுக்கு கண்கள் காண தேவன் அனுகிரகம் செய்தார். ஆகார் ஜெபித்தாலும் பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டு மனதுருகி அந்த பிள்ளையை தண்ணீரும் கொடுத்து பிற்காலங்களில் ஒரு பெரிய சந்ததியை மாற்றினாங்க. அதே மாதிரி லாசர் மரித்திருந்த போது 4 நாட்கள் ஆகியிருந்த போது கூட ஆண்டவர் என்ன செய்தார்? அவனை மீண்டுமாய் உயிரோடு எழுப்பி எல்லாருக்கும் முன்பாக தேவநாமத்தை மகிமைப்படுத்த அந்த காரியங்கள் உதவும்படியாக தேவன் கிரியை செய்தார். இந்த நாட்களில் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்குமானா ஆண்டவர் மன இறங்கி, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே, ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை திறந்து தாங்க, எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை கடந்து வரட்டும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் அதை திறந்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள தடைகள் மாறட்டும், திருமண காரியங்களுக்கு தடையா இருக்கக்கூடிய காரியங்கள் மாறட்டும் ஆண்டவரே, ஊழியத்துக்கு தடையா இருக்கக்கூடிய காரியங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, கணவன் வாழ்க்கையில பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு பெரிய தேவ ஆசீர்வாதத்தை கத்த திறந்து தாங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க. உங்கள் மனதிலே அந்த காரியங்களை குறித்து நீங்கள் தியானிக்கும்படியாய் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இப்போதும் ஒரு பாடலை பாடி இந்த நாளின் ஆராதனை நிறைவு செய்யலாம். சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்கிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்னென்றைக்கும் உடையங்களே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நீனோன்னிய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்போம் நம்மோடும் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்த பிள்ளைகள், சந்ததிகள், சகல பரிசுத்தவான்கள், திருசபை மக்கள் எல்லாரோடும் என்னென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உளமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல போரலை மறவாதே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. சமாதானத்தோடு போய் வாருங்கள். ஆமென். அடுத்த வாரம் நீங்கள் வரும்போது தம்பி சொன்ன